என்ன தம்பி, அதான் தம்பிங்களுக்கு படிப்பெல்லாம் முடிஞ்சிச்சுல்ல, அப்புறம் எதுக்கு காலேஜுக்கு? இன்னைக்கு தம்பிங்களுக்கு ரிசல்ட் இல்ல, அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம தெரிஞ்சுக்கலாம். வாங்க. பார்த்து என்ன தெரிஞ்சுக்கிறது? கண்டிப்பா அவங்க பார்த்துதான். எங்க வச்சிருப்பாங்க? உள்ளதான். கணக்குல உள்ள போய் பாருங்க. என்னாச்சுண்ணே? எனக்கு அப்பவே தெரியும் தம்பி, லேட் நைட் வர்றதும் தப்பு தப்பா சுத்துறதும் ரெண்டு பேரும் நம்பர் இல்லீங்க. அண்ணே, அவர் எதையா சொல்லிட்டு இருப்பாரு. என்ன பாத்தீங்க நீங்க? கணக்கே தப்பு தப்பா பாப்பீங்க. என்ன தெரியும் உங்களுக்கு? அண்ணே, நம்ம உள்ள போய் பாப்போம். எங்க சார், பேரு கண்ணன் சூர்யா. யாராவது ஒருத்தர் மட்டும் சொல்லுங்க. பேரு கண்ணன் சூர்யா. 52 33 44 82 33 45. ரெண்டு பேரும் போர்டில் இல்லைன்னு சொல்றாங்க, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. நல்லா படிப்பாங்க சார். சூர்யா 82 33 45. இந்த நம்பர் போர்டுல இருக்குமே. அது சரி, கண்ணு கண்ணு அவர் நம்பர் வெளியில போர்டுல வச்சிருப்பாங்க, போய் பாருங்க. என்னாச்சு, ஏன் போர்டில் வச்சிருக்காங்க? அதுல என்ன சிக்கலோ தெரியலையே. நம்ம போய் பார்க்கலானே. என்னாச்சு கணக்குல? தம்பி யூனிவர்சிட்டிலேயே ஃபர்ஸ்ட்ங்க. என்ன? அதாங்க சுத்துப்பத்து காலேஜிலேயே நம்ம தம்பி தாங்க ஃபர்ஸ்ட். பாஸா ஃபெயிலா? பாஸ்னா சாதாரண பாஸ் இல்ல தம்பி, பெரிய பாஸ். மத்த விஷயத்துல அப்படி இப்படி இருந்தாலும் தம்பிங்க படிப்பு விஷயத்துல இப்படி தம்பி. அம்மா, கண்ணா, அம்மா, கண்ணனுக்கு வேலை கிடைச்சிச்சு டெல்லியில. அப்படியா? பாரு, கண்ணனுக்கு வேலை கிடைச்சிச்சு. அப்படியானே? என்னதுப்பா? அப்பா, இப்பதான் அந்த பசங்களை கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டு வந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள படிச்சு முடிச்சு டெல்லியில வேலை பார்க்குற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. நம்பவே முடியல. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? அண்ணா, உனக்கு டெல்லியில வேலை கிடைச்சிருக்கா? சூர்யா, இவன் புறப்படுறதுக்கான எல்லா ஏற்பாடும் நீ தான் செய்யணும். சரிண்ணே. டேய் கண்ணா, ரெண்டு பேர் முகத்தையும் பாருடா, எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு மூட்டை தூக்குனதெல்லாம் வீண் போகலடா. நாங்க என்னமா கஷ்டப்பட்டோம்? இந்த நேரத்தை இதெல்லாம் பேசிக்கிட்டு. நாங்க நம்ம காசு பணம் தான் சம்பாதிச்சு கொடுத்துருக்கோம், இவன் கௌரவத்தை சம்பாதிச்சு கொடுத்துருக்கான். சந்தோஷமா இருக்குமா? பெருமையா இருக்குமா? ஏய், அவன் எவ்வளவு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கான், நீ பாட்டு போயிட்டு இருக்க. நான் ஒன்னும் டெல்லிக்கு போல. ஏய், எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சிருக்காங்க, நீ போக மாட்டேன்னு என்னடா அர்த்தம்? போக மாட்டேன்னு சொன்னா விட்டுருங்க, புரிஞ்சுக்கங்க. ஏன் போகல? படிச்சு முடிச்ச உடனே வேலைக்கு போகணுமா? அப்படி என்ன அவசரம் சம்பாதிக்கிறதுக்கு? அப்புறம் நீ எங்களை மாதிரி கடையில உட்காந்து பட்டம் போட போறியா? இதுக்கு தானே உன்னை படிக்க ஆரம்பிச்சது? படிச்சு முடிச்ச உடனே சம்பாதிக்க போகணுமா? என்ன கேள்வி வைக்கிற பாத்தியா? என்ன இவன் சம்பாதிச்சு போய் தான் நாங்களே உட்காந்து சாப்பிட போறோம். அதுக்காக சொல்ல, நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கங்க. என்னடா நீ எத்த பேசிட்டு இருக்க? நீ சும்மா இருங்க, உனக்கு ஒண்ணு தெரியாது. ஏன்னா நீ யார் பேசினாலும் ஏத்து பேசிக்கிட்டு என்ன ஆச்சு? என்னப்பா எல்லாம் நான் பேசிக்கிறேன், நீ வாப்பா. ஏய், ஆறு உன் அண்ணன் தானே சொல்றான். நீ டெல்லிக்கு போற, அவ்வளவுதான். என்ன நல்லா படிச்சவன இருக்கு. டெல்லி வேலை இதெல்லாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம். அவங்க பாட்டுக்கு புரியாம பேசுறாங்க.
சின்ன வயசுல படிக்கிறதுக்காக ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டாங்க. இப்போ படிப்பு முடிஞ்ச உடனே வேலைக்காக டெல்லிக்கு போக சொல்றாங்க. இந்த தடவை என்னால போக முடியாது. உன்னை விட்டு போக முடியாது. நீ போயிடுவ. ஏய், இங்க பாரு, என்ன பாரு. நான் தான் போக மாட்டேன்னு சொல்றேன்ல, போயிடுவேனா? இல்ல, நீ போக கூடாது. சரி, நீ போ, நேரமாச்சு.